ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இந்த சவுண்ட் பார் வாங்கிட்டு வந்தோம். இது எதுவுமே ஆகலை. இது நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இது நம்ம டைப் சி சார்ஜர் போடுற மாதிரி தான் கொடுத்து, டைப் பி பழைய மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் தான் போட சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் போட்டால் நமக்கு லைட் இண்டிகேஷன் வருது. ஆன் பண்ணோம்னா நமக்குள்ளே பச்சை கலர் லைட் எரியுது, ஆனால் சவுண்ட் எதுவும் கேட்கல. சரி, நம்ம பிரித்து பார்க்கலாம் உள்ள என்ன ப்ராப்ளம்னு சொல்லி. சரி, வாங்க இதை பிரிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எப்படி கலட்டுறதுன்னு தெரியல. ஆல்ரெடி நீங்கள் கழட்டியிருப்பாங்களா? இதுதான் கலட்டுற பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய சேனலோட ஃபஸ்ட்டு ரிசர்ச் வீடியோ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம கழட்டிட்டு பார்க்கலாம். நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியில் செக் பண்ணி பார்க்கும்போது இதை கழட்ட முடியாது. இந்த மேலே இருக்கிற இந்த ரெட் கலர் மேலே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கழட்டினா தான் உள்ளே கழட்ட முடியுங்கிறது கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏன் வரமாட்டேங்குது? கொய்யை கழட்டியாச்சு. ஆனால் பார்த்தீங்களா, நல்லா ஏமாற்றிருக்கிறாங்க. 2 ஸ்பீக்கர்னு சொல்லி இந்த இடத்துல வெளியில் போட்டிருக்கிறாங்க. இதில் 100 ரூபா கொடுத்து வாங்கினேன். இது 2 ஸ்பீக்கர்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இது டம்மி, இதுதான் ஸ்பீக்கரு. இந்த யாராவது வேலை பார்க்குறதுக்கு கழட்டிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்களோ தெரியல. சரி, பார்க்கலாம் இருக்கு. இந்த கலட்டுற மாதிரி டூல்ஸ்லாம் நம்மகிட்ட அதிகமாக இல்லை. நம்ம இருக்கிறத வச்சு கழட்டிக்கலாம். நம்ம எதுவும் வாங்கலை. நம்ம இப்போதைக்கு டிவி சர்வீஸ் கிளாஸ் தான் போயிட்டுருக்கேன். அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் வர முடியும். 2 ஸ்க்ரூ தான் கழட்டியிருக்கிறோம். இதில் ஸ்க்ரூவே இல்லை, ஆல்ரெடி இதாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் வரமாட்டேங்குது. அது மட்டும் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கழட்டுற மாதிரி இருக்குது. கழட்டிட்டு இஷ்டத்துக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்களாட்டுக்குது. பாருங்க, இன்னும் ஒரு ஸ்க்ரூ கழட்டாம அதையும் கழட்டிடலாருங்க. ஓகே, எல்லாத்தையுமே கழட்டியாச்சு. என்ன கான்செப்ட்? என்னடா அது உள்ள ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு இதுதான் ப்ளூடூத் போர்டு. ஆன் பண்ணோம்னா லைட் எரிஞ்சிச்சு. ஆன் பண்ணால் இந்தமாரி லைட் எரியுது, ஆனால் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. சரி, பார்க்கலாம் வாங்க, இதை சரி பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் வாங்க. ஏதாவது டஸ்ட்டுக்கு இருந்தால் க்ளீன் பண்ணிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு இது ஸ்பீக்கரில் ஒரு லைன் விட்டுருக்கு. இதை ஜாயின் பண்ணாவே நமக்கு பாடுன்னு நினைக்கிறேன். உள்ளே வேறு எதாவது சத்தமான சவுண்டெலாம் வருது. நம்ம கழட்டின ஸ்க்ரூ எல்லாம் இங்கே தான் இருக்கா? சரி, ஸ்பீக்கர் நல்லா ஹெவியான ஸ்பீக்கராக தான் இருக்குது நமக்கு. இங்கேயும் ஒரு லைன் விட்டுருக்கு, பவர்லேயும் ஒரு லைன் விட்டுருக்கு, இதுலேயும் விட்டுருக்கு. சரி, ஓகே, இதை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அது சால்ட்ரிங் ஹீட் ஆகிறதுக்குள்ளே அதை லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணிக்கும். ஏதாவது டஸ்ட்டுக்கு இது உள்ள தண்ணியில் இது போட்டு நார்மலாக இது இருந்து க்ளீன் ஆகிக்கும்.
இதில் கான்செப்ட் பார்த்துங்க, ஒரு பவர் சார்ஜிங், அடுத்தது ஒரு டயோடு ஒன்று போட்டிருக்காங்க. இவ்வளோ ப்ராப்ளம் ஈஸியாக முடியும்னு தெரியல, நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த கருப்பு ஒயர் வந்து பேட்டரியிலேருந்து வர்றது. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஒயர் ஜாயின் பண்ணிடலாம். அது சால்ட்ரிங் இல்லாதனால அதில் வந்து இந்தமாரி சின்ன சின்ன போர்டில் வந்து சால்ட்ரிங் வைக்கிறது ரொம்ப மைனூட்டான விஷயம். அதில் பழசு சால்ட்ரிங் இல்லாதனால இதில் சால்ட்ரி ஏற மாட்டேங்குது. அதனால் ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் லெட்டை ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு இந்த இந்த ஒயர்லேயும் வந்து அந்த காப்பர் ஒயர் போட்டிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக கிராச் பண்ணி ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் சால்ட்ரு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் லைன் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பவர் ஆன் பண்ணால் பாடணும். நான் நினச்சேன் சரி இவ்வளோ ஈஸியாக இது புதுசு வாங்கினா ஒரு 400 400 வரும். நமக்கு வந்து 100 ரூபாய்க்கு கிடச்சிச்சு கலையெழும்பு கடையில். ஆனால் சரி இது ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து சரி இதை சரி பண்ணி பார்க்கலாம், கிளாஸ் போகிறவங்க ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி சரி பண்ணி பார்க்கலான்னு வந்து பார்த்தா சின்ன இஷ்யூ தான். சின்ன இஷ்யூனால அது தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. இதை நம்ம வந்து இந்த சால்ட்ரிங் பண்ணாலே இது வந்து ஒர்க் ஆகிடணும். ஆக்சுவலாக கட் ஆகிக்கிறது கிரவுண்ட் லைன் தான். இது வந்து நம்ம வேறு ஏதாவது பக்கம் கரெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகணும். ஆன் பண்ணியாச்சு, ஆனால் லைட் எரியுது, பாடலை. இப்போ அதையும் தெரியும், நம்ம எல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பாடுது. இது சரி பாடலை, லைட்டு வந்து எரிய ஆரம்பிச்சு. ஆன் பண்ணால் லைட் வருது. ஆனால் பாட மாட்டேங்குது. லைட் கொஞ்ச நேரத்தில் அணிஞ்சிருது. என்ன பிரச்சனை ஆகுதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம், இது கன்டினியூட்டாக மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி மோட் வச்சுங்க. எந்த அமௌண்ட்டை செக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோட் வச்சுட்டு எங்கேயும் ஷார்ட் இருக்குது. பேட்டரியிலேருந்து எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கலாம். பேட்டரி நல்லா தான் இருக்குது. ஓகே, நானும் ரொம்ப நேரமாக தேடி கண்டுபிடிச்சதில்ல. இதில் நான் ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி கழட்டுனீங்க யாரோ இந்த இடத்துல ட்ராக்கை கட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ட்ராக் கட் ஆகிருக்கு. இதை ஜாயின் பண்ணி ஆனால் வந்து மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கு. பாட்டு போட்டால் பாடுது, ஆனால் நமக்கு இங்கே அவுட்புட் லைன் வரல. நான் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு சவுண்டு வரவே இல்லை. அதனால சரி இங்கே ட்ராக் கட் ஆகி இந்த ட்ராக்கை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் பாடுதல் இல்லையான்னு.
1 மணி நேரமாக நம்ம சரி பண்ணி இதை வந்து ஃபைனலாக சரி பண்ண முடியல. உள்ளே இருக்கிற ஐசி போயிடுச்சு. அதனால் வந்து இதுக்கு தேவையான ஐசி நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் அதை சரி பண்ணலாம். பாய், வணக்கம். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் ஃபெயில்டு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.